உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார். பிள்ளைகளுக்கு தோக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தோக்கிறதுடைய அனுபவத்தை கற்றுக் கொடுங்க. என்ன சுரேஷ் சார் சொல்கிறீங்க? எல்லோரும் ஜெயிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னால் நீங்கள் தோக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க சொல்கிறீங்க. ஆமாம் நண்பர்களே, ஒரு தோல்வியினுடைய அனுபவம் என்னென்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி 12th எக்ஸாமினேஷன் 10th எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் இல்லை, தேர்ச்சி அடையலை அப்படிங்கும்போது சில பிள்ளைகள் தன்னுடைய உயிரையே மாற்றிக்கிறாங்க. எப்படி பிள்ளைகளுக்கு மன உறுதி இல்லாமல் போச்சு? முதலையெல்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். நம்மெல்லாம் ஆரம்பத்தில் இந்த 10th 12th படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ரேர். இன்றைக்கெல்லாம் அதிகமாகவே நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஜெயிப்பது எப்படி, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும், அதனுடைய ஒரு உணர்வு எப்படி இருக்குன்னு மட்டுமே சொல்லி கொடுத்த இந்த சமுதாயம், நாம் பெற்றோர்கள் எல்லோரையும் சொல்கிறேன், ஒரு தோல்வியின் அனுபவம் எப்படி இருக்கும், அதை எப்படி தாங்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்காம விட்டோம். அது ஒன்றும் தப்பு இல்லைங்க சொல்லி கொடுக்கறது. எப்படி ஜெயிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுவீங்க, வீடியோஸ் காமிப்பீங்க, யாரோ ஒரு சக்ஸஸ் பண்ணவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுவீங்க, இப்படித்தான் வாழணும்னு ரோல் மாடல் காமிப்பீங்க. அப்படித்தான அனுபவம் மூலமாக கொண்டு வர்றீங்க. அது மாதிரியே ஒரு தோல்வி, ஏற்கனவே ஒரு தோல்விங்கிறது எப்படி இருக்கும், அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க. இப்போது ஒரு நெருப்பு எரியுது, தீ கை வச்சா சுடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்காக நம்ம பிள்ளைகளை அந்த தீயில கொண்டு போய் கையை வைன்னு நம்ம சொல்கிறது இல்லைங்களே. அந்த தீயில கையை வச்சா எப்படி அனுபவம் இருக்குன்னு சொல்லி அவங்கள உணர வச்சிடறோம் இல்லையா? அதை எப்படி உணர வைக்கிறீங்க? ஏற்கனவே இந்த தீ புண் பட்ட அந்த காயத்தை காமிச்சோ, பிக்சரை காமிச்சோ, படத்தை காமிச்சோ, இல்லை வார்த்தைகள் மூலமாகவோ அந்த உணர்வு இப்படித்தான் இருக்கும் பண்ணாதேன்னு சொல்லும்போது அவங்க பண்ணுறது இல்லையல்ல. அதுபோலவே ஒரு தோல்வினா எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க. அந்த வலி எப்படி இருக்கும், அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. வாழ்க்கையில் இப்படியும் இருக்கும், தோல்விங்கிறது இருக்கும், வெற்றிங்கிறது இருக்கும். தோல்வி வரும்போது துவண்டு போகக்கூடாது. ஒரு தோல்வியோட அனுபவம் உன்னை இப்படித்தான் சிந்திக்க வைக்கும் அப்படிங்கிறதே வார்த்தையாக சொல்லி புரிய வைங்க. அப்படி பண்ணும்போது மன உறுதி அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் துவண்டு போக மாட்டாங்க. அதனால் நம் பிள்ளைகளுக்கு தோல்வியையும் அதன் அனுபவத்தையும் கூட கற்றுக் கொடுப்போம் ஒரு ஆசிரியராக. தேங்க்யூ.